சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதற்கு தடை என்ற ஒரு விஷயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கு. எதிர்வரப்போற சில நாட்களுக்கு இந்த விஷயம் பேசுபொருளாகவே இருக்கும். இனவாதம் ஏற்படுறதுக்கான ஒரு கருவியாகவும் இந்த ஒரு விஷயம் பயன்படுத்தப்படலாம். பிரதானமா இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஊடகங்கள்ல, குறிப்பா சிங்கள ஊடகங்கள்ல நாளைக்கும் எதிர்வரப்போற சில நாட்களுக்கு இந்த விஷயம் பேசுபொருளாகவே இருக்க போகுது. முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லப்படுற ஊடக சந்திப்புகளையும் எதிர்வரும் நாட்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதற்கு தடை என்று சொல்லி வெளிவந்திருக்கிற ஒரு சமூக ஊடக பதிவு தான் அதுக்கான பிரதானமான காரணம். இந்த பதிவு எதுக்காக போடப்பட்டது, அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன, எதிர்வரும் நாட்களில் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படலாம் என்றதை பற்றின ஒரு சில விஷயங்கள் இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். பொத்துவில் அருகம்ப பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் என்ற பெயர்ல ஒரு துண்டு பிரசுரம் இல்லாட்டி சமூக ஊடக பதிவு இந்த நாட்கள்ல இல்லாட்டி இண்டையிலிருந்து எதிர்வரப்போற சில நாட்களுக்கு அதிகம் பகிரப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு. இன்றைக்கும் சோசியல் மீடியா பக்கங்கள்ல, குறிப்பா சிங்கள ஊடகங்கள்லையும் சிங்கள சோசியல் மீடியா பக்கங்கள்லையும் இந்த மாதிரியான அதிகமான பதிவுகளை பார்க்க முடியுது. அந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எளிமையானது, சிம்பிள். அதுல எந்த விதமான ஒரு சிக்கலுக்குரிய விஷயமும் கிடையாது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துல வரவேற்கிறோம். இது உண்மையிலேயே அருகம்ப பொத்துவில் பிரதேச மக்களால் உருவாக்கப்பட்ட பதிவா இல்லாட்டி வேற யாரும் அவங்களுடைய பேர்ல இந்த பதிவை உருவாக்கி இருக்கிறாங்களா என்றதும் தெரியாது. எப்படியா இருந்தாலும் அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மிக எளிமையானது, எல்லாராலையும் தெளிவா விளங்கிக் கொள்ளக்கூடியது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய வருகை மதிப்புக்குரியது, எங்களுக்கு பெருமதியானது. என்னன்னு சொன்னா, சுற்றுலாத்துறையில தங்கி இருக்கிற ஒரு மாவட்டம், இலங்கை ஒட்டுமொத்தமா நாடுன்ற அடிப்படையிலையும் சுற்றுலா பயணிகளினுடைய வருகின்றது முக்கியமானது. அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போறது கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த துண்டு பிரசுரத்திலையும் இல்லாட்டி இந்த சோசியல் மீடியா பதிவிலையும் சுற்றுலா பயணிகளை நாங்க வரவேற்கிறோம், உங்களுடைய வருகை மிக முக்கியமானது, பெருமதியானது. ஆனா பொது இடங்கள்ல நடமாடும் போது சில ஆடைகளை தவிர்த்துக் கொள்ளுங்க. குறிப்பா ரெட் கலர்லயே போடப்பட்டிருக்கு, சிவப்பு கலர்லயே போடப்பட்டிருக்கு. பிகினி ஆடைகளை பொது இடங்கள் அணிகிறத தவிர்த்து கொள்ளுங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள் என்ற மாதிரி அந்த பதிவு போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிறைய சிங்கள சோசியல் மீடியா பக்கங்கள்ல இது பகிரப்படுறத பார்க்க முடியுது. ஆரோக்கியமான விதத்துல இதுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி அது பகிரப்படுதான்னு கேட்டா கிடையாது. அங்கதான ஒரு மிகப்பெரிய சிக்கலை இது உருவாக்குது. இலங்கையில் இருக்கிற ஒரு சிலர் இதை புரிஞ்சு கொண்டாலும் விளங்கி கொண்டாலும் கூட இனவாதிகள் இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பொத்துவில் என்றது அம்பாறை மாவட்டத்தினுடைய பொத்துவில் அருகம்ப பிரதேசம் என்றது முஸ்லிம்கள் செறிவா வாழக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பகுதியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு சமூக ஊடக பதிவு இல்லாட்டி சுவரொட்டிகள் ஒட்டப்படும் போது சிலருடைய பின்னூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஃபீட்பேக், அதுக்கு போடப்பட்டிருக்கிற கமெண்ட்ஸை பார்க்கிற நேரத்தில் சிங்களவர்கள் சுற்றுலா பயணிகள் சம்பந்தமா எந்த விதமான அதிருப்தியையும் வெளியிடுறது கிடையாது. அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்படியா இருந்தாலும் வரவேற்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் இல்லாம இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. சுற்றுலா பயணிகளினுடைய வருகை கட்டாயமானது. ஆனா சிலர் முட்டாள்தனமா அறிவற்ற விதத்தில் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம். அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கிற அருகம்ப, அதை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த சுற்றுலா பயணிகளை நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த ஒரு சிலருடைய அறிவற்ற செயற்பாடு காரணமா சுற்றுலா பயணிகளினுடைய வருகை வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இனவாதமான கருத்துக்கள் அதிக அளவில் பகிரப்படுறதையும் இந்த நாட்கள்ல இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. இது இனவாதமா பயன்படுத்தப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பொத்துவில் என்றது முஸ்லிம்கள் செறிவா வாழக்கூடிய ஒரு பிரதேசம் என்றதால இதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில பலரும் கிடையாது. இப்ப சாதாரணமான சமூக ஊடகங்கள் எழுதுறவர்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தாலும் நாளை இன்றைக்கு உங்களுடைய நாட்டில் இருக்கிற வழக்கமா இனவாதம் பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இதை மிகப்பெரிய ஒரு இனவாதமா பயன்படுத்துறதுக்கான சூழல் கட்டாயம் உருவாக போகுது. நாளைக்கு இல்லாட்டி நாளை இன்றைக்கு எதிர்வரும் நாட்கள்ல அதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்கம் இது சம்பந்தமா கொடுத்திருக்கிற ஒரு விளக்கத்தையும் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா, இப்ப என்பிபி தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சில இடங்கள்ல சுயேட்சை குழுக்களோட சேர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பா அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட சில இடங்கள்ல முஸ்லிம் தரப்புகளோட சேர்ந்து என்பிபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவு கட்டத்தை எட்டி இருக்கு. இதை குழப்புறதுக்கான ஒரு முயற்சியாதான் இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது. இனவாதத்தை பரப்புறதுக்கு சில நபர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தியோட முஸ்லிம்கள் சேர்ந்து செயற்படக்கூடாது என்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட செயற்பாடு முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. இதையும் தவிர பொத்துவில் பிரதேசத்தில் நகர பகுதியில் 2 கிழமைகளுக்கு முதல்ல ஒரு சுற்றுலா பயணி
நிர்வாணமா நடமாடி இருக்கிறார். அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டும் ஏற்கனவே அங்க இருக்கிற முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த மாதிரியான பிகினி ஆடைகளோட, அரைகுறை ஆடைகளோட சுற்றுலா பயணிகள் பொது இடங்களில் நடமாடுறது ஒரு அதிருப்தியை அங்க இருக்கிற பிரதேச மக்களுக்கும் ஏற்படுத்தி இருந்தது. இதையும் காரணமாக கொண்டு இந்த மாதிரியான சமூக ஊடக பதிவுகள் போடப்பட்டிருக்கலாம். சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு இனத்தினுடைய, மதத்தினுடைய கலாச்சாரம் என்றதும் பாதுகாக்கப்பட வேண்டியது. அதை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எப்பவுமே முன்னிற்போம் என்ற மாதிரியான ஒரு விளக்கமும் இன்றைக்கு அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்றது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எளிமையானது. பொதுவான இடங்கள்ல இந்த மாதிரியான அரைகுறை ஆடைகள் அணியப்படக்கூடாது என்றுதான் அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இது சட்டம் கூட கிடையாது. இப்ப சில இடங்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகள் நடமாடுறதுக்கு சொல்லி தனிய ஒரு இடம் இருக்கு, சாதாரண பொதுமக்கள் போறதுக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு இடம் இருக்கு. சுற்றுலா பயணிகளும் அந்த இடங்களுக்கு போக முடியும். இப்ப பாசிகுடா கடற்கரைக்கு போக இருந்தா அந்த நட்சத்திர விடுதிகள், ஹோட்டல்கள் அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தில் இருக்கிற கடற்கரையில இந்த மாதிரியான ஆடைகளோடு அவங்களுக்கு சுதந்திரமா இங்க என்ஜாய் பண்றதுக்காக தங்களுடைய நேரத்தை, ஓய்வை கழிக்கிறதுக்காக வர சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம். அந்த மாதிரியானவர்கள் நடமாடுறதுக்காக அந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற பிரதேசத்திலேயே அவங்களுக்கு சொல்லி ஒரு கடற்கரை பிரதேசம் தனியவே இருக்கு. சாதாரண பொதுமக்கள் நடமாடுற கடற்கரைன்றது மற்ற பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லி தனிய ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி பல இடங்கள்லையும் இதை நாங்க பார்க்க முடியும். அருகம்ப பிரதேசத்திலையும் கூட கடற்கரையில இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகள் நடமாடுறதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த வேண்டுகோளை நாங்க ரெண்டு விதமா பார்க்க முடியும். கடற்கரையிலையும் சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரியான பிகினி ஆடைகளோட நடமாடக்கூடாது என்று சொல்லி யாராவது அதுக்கு தடை ஏற்படுத்துற மாதிரியான கருத்துக்களை சொல்வாங்களா இருந்தா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னு சொன்னா சுற்றுலாத்துறையில தங்கி இருக்கிற ஒரு நாடு என்ற அடிப்படையில கடற்கரைக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரியான ஆடைகள் அணியணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. ஆனா இங்க விடுக்கப்பட்டிருக்கிற வேண்டுகோள் என்றது ஒரு சாதாரணமான வேண்டுகோள். அந்த பிரதேசம் முஸ்லிம்கள் சரிவா வாழக்கூடிய ஒரு பிரதேசம். எங்களுடைய தனித்துவம், அடையாளம், கலாச்சாரம் இதை காப்பாற்றுவதற்காக நீங்க பொது இடங்கள்ல இந்த மாதிரி நடமாடாதீங்க. இது சாதாரணமான ஒரு வேண்டுகோளா நாங்க முன்வைக்கிறோம் சொல்லி அந்த சோசியல் மீடியா பதிவு போடப்பட்டிருக்கு. இதை விமர்சிக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் கிடையாது. இதுல இனவாதத்தை கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லாத ஒரு விஷயத்துல தேவையற்ற விதத்தில் இனவாதம் இங்கே கொண்டு வரப்படுது. இதை ஒரு சிலர் புரிஞ்சு கொண்டாலும் விளங்கி கொண்டாலும் கூட இந்த மாதிரியான இனவாதிகள் இதை கடைசி வரைக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடாது என்று சொல்ற கருத்தை கடைசி வரைக்கும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சுற்றுலா வருமானம் எங்களுக்கு முக்கியம்ன்றதுக்காக அவங்களுக்கு விரும்பின எல்லாத்தையுமே செய்து கொண்டு போகலாம் என்று சொல்ற ஒரு மனநிலை வருமாயிருந்தா அது எங்களுடைய தனித்துவம், கலாச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கிற மாதிரியான ஒரு தீர்மானமா தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சில நாடுகள், UAE ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் அபுதாபி இல்லாட்டி துபாய்க்கு போற சுற்றுலா பயணிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த மாதிரியான ஆடைகளை அணியக்கூடாது சொல்லி பொது இடங்கள்ல சில ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு. சில இடங்களுக்கு போற நேரத்துல நீங்க பின்பற்ற வேண்டிய, அணிய வேண்டிய ஆடைகள் சொல்லி தெளிவாவே சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே ஒரு பீச்சுக்கு, கடற்கரைக்கு போற சந்தர்ப்பத்தில் சுற்றுலா விடுதிகள்ல, ஹோட்டல்கள்ல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. வெளிநாடுகளையும் இந்த மாதிரியான நடைமுறைன்றது சாதாரணமானது. மாலைதீவுக்கு போற நேரத்தில் பிகினி பீச் சொல்லி தனியொரு இடம் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல ஆடைகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனா பொதுமக்கள் நடமாடுற சில இடங்கள்ல மாலைதீவுல கூட சுற்றுலாவை நம்பி இருக்கிற 100% நம்பி இருக்கிற ஒரு நாட்டிலையும் கூட கடுமையான இறுக்கமான நடைமுறைகள் இருக்கு. பொதுமக்கள் நடமாடாத பிரதேசத்தை, அந்த நாட்டு மக்கள் நடமாடாத தனிய சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லி மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிற சில தீவுகள் இருக்கு. அந்த தீவுகள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடையாது. தங்களுக்கு விருப்பமான மாதிரி அந்த சுற்றுலா பயணிகள் செயற்பட முடியும். அந்த சமூகத்தை பாதிக்கிற மாதிரியான ஆடைகளை அணிவாங்களா இருந்தா அதுக்கு மாலைதீவுலையும் கட்டுப்பாடு இருக்கு. இப்ப சிங்கப்பூர்ன்றது சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் சொன்னாலும் கூட பொது இடங்கள்ல அணிய வேண்டிய ஆடைகள், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லி சில கட்டுப்பாடுகள் பகிரங்கமாவே எழுதப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சுற்றுலா வருமானத்தை நம்பி இருக்கிற நாடுன்றதுக்காக எல்லாத்தையும் அனுமதிக்கணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. சில வரையறைகள் இருக்குன்றத சுற்றுலா பயணிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு அன்பான வேண்டுகோள் என்ற அடிப்படையில் இப்ப விடுக்கப்பட்டிருக்கு. இது வேண்டுகோள் என்றதையும் தாண்டி ஒரு சட்ட
சட்டமா இயற்றப்பட்டா கூட வரவேற்கப்பட வேண்டியது. இப்ப நாங்க ஒரு வெளிநாட்டுக்கு போனா அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செயற்படுறோமோ அதே மாதிரி சுற்றுலா பயணிகளும் எங்களுடைய நாட்டுக்கு வரும்போது எங்களுடைய நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ற விதத்தில் செயற்பட வேண்டியது கட்டாயமானது. சுற்றுலா வருமானத்தில் தங்கி இருக்கிற ஒரு நாடுன்றதுக்காக அவங்க விரும்பின எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி அனுமதிக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயமா கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா இனவாதமா இதை பயன்படுத்துற நபர்கள் நாளைக்கு கண்டியில தலதா மாளிகையில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் எவ்வளவு பாரதூரமானது என்றதை விளங்கிக் கொள்வாங்க. அதுக்கு முதல்ல அரசாங்கம் இது சம்பந்தமா உரிய முறையில் கவனம் செலுத்தி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமானது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.